கார்னர்ல வந்து மாட்டிக்கிட்டேன். எப்படி பாருங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ஏடியா வந்து அடிப்பேன். குடும்ப விஷயத்துல ப்ராஜெக்ட் சேர்த்த உன்னை ப்ராஜெக்ட் ஆக்கிடுவேன். பாத்துக்கோ. என்ன சொல்லிட்டு போகுது? குடும்ப பொண்ணு மாதிரியா பேசுறேன்? குடும்ப பொண்ணுன்னா கழுத்தா குடும்ப பொண்ணாதான் இருக்கணும். நீ கொலை பண்ணலாம், நான் சாவர கேரக்டர் சரியா இருக்கா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. We just want to inform that the production has no insurance for any of this. உங்களுக்கு ஏதாச்சும் சேதாரம் ஆச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. எலும்பு கூட முடியாது. ஜூம் போடுவாமா? ஜூம் பிடிஎஸ்ல இதான் பேய். பிடிஎஸ் உன்னைய தண்ணிக்குள்ளே வச்சு இன்டர்வியூ பண்றோம். அதிகமா ஃபீல் பண்றேன். அவ்வளவுதான், தண்ணிக்குள்ள முண்டே செத்துருவோம். அவ்வளவுதான். கடைசியில ராவணாவை இப்படி செய்ய வச்சிட்டீங்க. ராவன்ஸ் மாமா இவர் இன்னும் சுண்டுல தான் இருக்காரு, அது வேற விஷயம். வேணா வேணா குதிக்கிறியாமா தளபதி மாதிரி? அவரே சாப்பிட்டு அவரே இல்ல புரியல. இந்த மீனை சாப்பிடுறதுக்கு தான் என்னை இவ்வளோ ஆக்ரோஷமா கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஓய்வு எடுத்துக்கிட்டு நைஸ் நைஸ் பேசுங்க கேப்போம். சீதா பார்க்க போனா உங்க போட்டு தருது பாத்துக்கோங்க. நான் உள்ள ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஷூட் முடிச்சிட்டோம். நான் பார்த்தீங்கன்னா இன்னும் தூங்கல. அவங்க கொஞ்ச நேரம் தூங்கினாங்க. இவங்க தூங்க வரும்போது அவங்க எழுந்துச்சு வந்துட்டாங்க. கேமராமேனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாஞ்சாங்க. அவர் ஏற்கனவே 2 நாள் தூங்கல. இப்போ என்னென்னா நாங்கள் பேக்கப் பண்ணி போக போகிறோம். நம்ம பாய்ஸ் வந்து கஃபரு, அப்புறம் ஹீரோ வில்லன் சார் படுத்திருக்காரு. வில்லன் சார் வந்து நம்ம முதல்ல டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க ஆல்ரெடி பாதி முடிச்சுட்டு தான் இருக்காங்க. சீதாம்மா வந்து ஆல்ரெடி ஹீரோயின் மேடம் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முதல்ல ஏஞ்சி கதைலாம் பேசுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கஃபரை முதல் எழுப்புவோம். வில்லனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தம்பி பாய் விஷு பாடா கிளம்புவோம் வீட்டுக்கு.
சரியா? பா ஏஞ்சி வா, பேக்கெலாம் எடுத்து வச்சாச்சு, நீ வர வேலை தான். கண்ணை திறந்த அக்கா பாரு, அக்கா சல்ல குட்டி எந்திரிங்கக்கா. ஏன் ஒன்னே கண்ணே மானே தேடி பொட்டு மாடி எந்திரா சொன்னா. அடே தெரியுமே இப்படி பண்ணுறேன்னு. ஏய் எந்திரா, வாடா போகலாம் வீட்டுக்கு. வா அக்கா வீட்டில் வந்து படுவா. ஓகே அப்புறம் எழுப்பியாச்சு. பாசிபிள் இம்பாசிபிள். என்ன படுத்துட்டா? அதுதான் ஓச்சாது. ஆமாம் நான் தான் இப்போ அவன் பேக் எடுத்துருக்கேன். கஃபர் திரும்ப தூங்கிட்டதுனால நம்ம வில்லன் எழுப்போம். வில்லன் சார் எந்திரிங்க எல்லாம், வந்துடுங்க எல்லாம். ஓ ஷிட், ஹீஸ் ஷர்ட்லெஸ். டே வாடா கிளம்புவோம். நான் எந்திரி. ஏய் சொத்து மாடு. சக்ஸஸ்ஃபுல்லி பாய்ஸ் எழுப்பியாச்சு. பாய்ஸ் உங்களுக்கு பெரிய டாஸ்க் இருக்கு. இல்லை கேமராமேன் வந்து தீகாரி தூங்காமல் இப்போ தான் தூங்குறாரு. நம்மலாம் குரூப்பாக சேர்ந்து எழுப்பணும்னு சொல்கிறத காட்டியும் கஃபர் அப்படியே போத்துறாரு. டே வாடா அக்கா வீட்டில் வந்து தூங்கலாம்டா. ஏம்மா அவனுக்கு கண்ணில் அந்த இது பட்டு கண்ணு வலிக்குதான். அப்புறம் நம்ம கேட்க மாட்டேங்க வச்சா சிங்கா பண்ணிட்டு ஐமோ மட்டும் வாங்கி கொடுத்துருவோம். கட்டி பட்டுருச்சு, கண்ணு திறந்தா வலிக்குதான். அந்த கண்ணு தான். மிஸ்டர் கேமராமேன் அவர்களே, பார்ப்பலாம் வேறு. அப்புறம் குரூப்பே சேர்ந்து ஒன்று எடுப்போம். இப்படி பேக்கப் டூ. என்ன புத்தர் மாதிரி என்ஜாய் பண்ண. அலிகா கதையை சொன்னா ஆனா முடியாதா இருக்கும். Let me go in and check. இல்ல chief, don't worry, we don't have time. அந்த மாதிரி எஃபெக்ட் அத மாதிரி கொடுங்க. அப்படிதான் அப்படியே அதே மாடலேஷன்ல பேசிடு. ஃப்ரேம்குள்ள வாங்க. இன்னும் கண்ணு தெரியல. ஓகே தேங்க்யூ கைஸ் ஃபார் த டே. ஓகே நான் அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். ஆல்ரைட், தேங்க்யூ ராகா, தேங்க்யூ ரிஷி, தேங்க்யூ ப்ராஜெக்ட் மேனேஜர் குகு, தேங்க்யூ ராவணா, தேங்க்யூ கேமராமேன். ஆல்ரைட் வீட்டுக்கு போலாம். ஓகே எல்லாம் காடியில இருங்க. பாய். எல்லாம் டயர்டு, யாருக்கும் வந்து பேசுற மூட்டே இல்லை. தட்ஸ் ஆல். திருப்பி அந்த இடத்துக்கு வருவோம்னு நினைக்கிறேன். அப்படித்தான் போட்டிருக்கு ஸ்கிரிப்டில். பட் நாளைக்கு என்ன மாற்றுவாங்கன்னு கூட தெரில. ஸோ பார்ப்போம்.